மக்கினாடி மகாதாடி நாட்டோட பேர் என்ன? கோசாரிப்பட்டி. கோசாரிப்பட்டி என்றால் நம்மை போன்ற நாடக கலைஞருக்கு சொந்தமான தாய் திருநாடு. கோசாரிப்பட்டியில் இருந்து அனுபவித்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் கோயில் திடல் என்றால் ஆடாத கூத்தாடியே இல்ல. ஆமாங்க, ஆடாத கூத்தாடியே இல்ல. அதே மாதிரி வந்து பார்க்காத ஜனமும் இல்ல. அப்படி இருந்தாலும் இன்று எதற்காக, என்ன காரணத்திற்காக? அதாவது ஸ்ரீராசிரி பச்சையம்மன் நாடக சபா குழுவினர் வருடத்திலே ஒரு முறை அம்மாவாகப்பட்ட பச்சையம்மனுக்கு அதாவது காவு பூஜை கொடுத்து சரி ஓரிரவு சதுராட்சியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வருடம் 365 நாட்களிலே அமாவாசை திதி என்று ஸ்ரீ பச்சையம்மன் நாடக குழுவினரே மாதந்தோறும் நாடகம் நடத்தி வரோம். ஆமாங்க, 35 மாசம் ஆடிவிட்டோம். ஆமா, 3வது வருஷத்தை விட்டு போறோம். 3வது வருஷத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். வரப்போறோம். இன்னும் வரல, வரப்போறோம். சரி, அப்படி இருந்தாலும் வருஷம் ஒரு தடவை. ஆமா, வருஷம் ஒரு தடவை. செட்ல எந்த குழப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 5, 10, 100 அப்படி எல்லாம் சமாவில் இருக்கிறவங்களா சேர்த்து ஒரு கடாயை வாங்கி பொங்கலை வைத்து ஓரிரவு நாடகத்தையும் அரங்கேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். மாதம் அமாவாசைக்கு சாப்பாடு போட்டி கொண்டு வருகிற அளவு கொன்ற குடும்பத்தினருக்கும் ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கோயில் பூசாரி குடும்பத்தினருக்கும் இன்னும் நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் உயிரிலும் மேலான அண்ணனாகிய செல்வத்தினருக்கும் அவர்களும் இன்னும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள ரசிக பொதுமக்கள் குடும்பத்தினருக்கும் நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் பூக்கடைக்கார அம்மா பூக்கடைக்காரம்மா காசு வாங்குறதுனால பேர் சொல்றது நீங்க எல்லாரும் காசு கொடுத்த அவர்கள் குடும்பத்திற்கும் பூஜை மகாபாரத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய நாடகம் சிவன் பூஜை. இதில் அர்ஜுனன் குறவஞ்சி வேதத்திலே 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்திற்கு அப்பாற்பட்ட வேதம் ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அதாவது அர்ஜுனன் குறவஞ்சி மின்னலியால் திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நான் யாரு, என் பெயர் என்ன சொல்லட்டுமா? சொல்றேன். நுழைந்ததா என்ன வந்துருச்சு. பெரியக்கரை பங்காளி. ஆமா, அவர் சொத்திலிருந்து 20 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்.
பச்சியம்மன் அருளால அவர் செய்யும் தொழில மேன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுத்து 11 அழகு 12 பெயர் நாமம் கொண்ட என் பெயர் ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். ஓ அர்ஜுனனுக்கே யானை முதல் எருமகனை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கு அனுதினமும் படை இழக்கக்கூடிய சிவ பெருமானுடைய வலது சடாபாரத்தில் துலங்குகின்ற சந்திர குலத்திலே பிறந்திட்ட என் பெயர் அர்ஜுனன். ஓ உங்களுடைய பேர் அர்ஜுனன். அர்ஜுனன் காண்டா வளமரித்த காண்டீபன் முன்னழகு பின்னழகு 12 அழகு படைத்த என் பெயர் அர்ஜுனன். ஓ உங்களுடைய பேர் அர்ஜுனன். அர்ஜுனன் கேசவாகுணன் பர்க்குணன் பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய பில்லாளி விஜயன் பர்க்குணன் என்று சொல்லக்கூடிய பார்த்திப அர்ஜுனாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசமநாடி அங்கத்திலே சுமந்து பெற்றாலே தாயார் 10 மாதம் 300 நாள். அன்பில் இருப்பிடம் மரநெறியின் பிறப்பிடம் மாற்றக்க மாணிக்க மாற்ற குறையாத தங்கன் என் தாயார். உங்களுடைய தாயார்? என் தாயாரோ குந்தியம்மா. ஓ தாயோ குந்தியம்மா. ஓஹோ தாயொன்று இருந்தால் தந்தை ஒன்று அல்லவா? என் தந்தையார் பாட்டு மகாராஜன். ஓ பாண்டிபத்திர மகாராஜன். உண்மைதான். பாட்டு மன்னனுக்கு 2 தேவிமார்கள். ஓ 2 தேவி. என் சொந்த அன்னையாக விளங்கப்பட்ட குந்தியம்மா. என் சிற்றன்னையாக விளங்கப்பட்ட மத்ராதேவி. ஓ மத்ராதேவி. உண்மைதான். சரிங்க. குந்தி அம்மாவுக்கும் மந்திராதேவிக்கும் பாண்டிபத்திர மகாராஜனுக்கும் நீங்க முந்தியா பிறந்தீங்களா இல்ல உங்களுடைய உடற்பிறப்பு? சொல்கிறேன். கூடி பிறந்ததோரு
குட்டுப்பால் அருந்திய அண்ணன் தம்பி நாங்கள் ஒரு கையிலே எத்தனை விரல்கள் இருக்கிறது அது எப்படி ஒற்றுமையாக இருக்குதோ அதுபோல் நாங்க கூடி பிறந்த கூட்டுப்பால் அருந்திய அண்ணன் தம்பிகள் 5 பேர். 5 பேரு. யார் யாருங்க? தாரா புகழ் படைத்த தருமர் என்று சொல்லக்கூடிய யூதிஷ்டர். யுதிஷ்டர். உண்மைதான். சரிங்க. 17,000 கஜேந்திர பலம் படைத்த பீமசேனன். 11,000 கஜேந்திர பலம் படைத்த பதகிரி பீமசேனன். இருவருக்கு இளையோர், இருவருக்கு மூத்தோர், கிடிகிடி அர்ஜுனன், கேசவர்குணன், பர்குணன், பார்த்திவ அர்ஜுனன், நான் நடுபிறந்த நாயகன். நீங்க நடுபிறந்தவர். 2 பேருக்கு நடுவுல பிறந்தாரு. ஆமா. சரிங்க. நகுலன் சகாதேவர் 2 பேர். குதிரையேற்றத்திலே வல்லவசாலி நகுலராஜனும் சாஸ்திரத்தில் வல்லமை பெருந்திய சகாதேவன் சிற்றனையாகப்பட்ட வந்திராதேவிக்கு ஜனித்தோர். சரிங்க. அப்படி ஜனித்து நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடி நான் ஆளக்கூடிய ஜாமராஜ் பவுலகாடு சொல்கிறேன். அவன் 86 தேசம். 56 தேசம். 56 தேசத்திலே நீர்வளம், நிலவளம், அழகான என்னுடைய சொந்த நாடு. சொந்த நாடு. டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். எங்க இந்த டெல்லி அஸ்தினாபுரம் சொல்றீங்க? அஸ்தினாபுரத்துக்கு நீங்க 5 சொந்தக்காரரா இல்ல அதுக்கும் சொந்தக்காரர்?
இந்த பூ உலகிலே தேவர் மூவர் என்று சொல்வார்கள். அதே போல நாடாள பிறந்தவர் 3 பேர். யார் யாரு? திருதராட்டில் என்று சொல்லக்கூடிய என் பெரிய தந்தை, பாண்டு மகாராஜர் என்று சொல்லக்கூடிய என் சொந்த தந்தை, உங்களுடைய சொந்த தந்தை. உண்மைதான். விதுரன் என்று சொல்லக்கூடிய என் சிறிய தந்தை. ஓ, சிறிய தந்தை. மொத்தம் 3 பேர். நாட்டு மேல் போதிய பற்றுமில்ல, திருமணம் செய்து கொள்ள விதுரன். உண்மைதான். என் சிறிய தந்தை. சரி. அதாவது திருதராட்டிய காந்தாரி மனித கௌரவர் 100 பேரை பெற்றெடுத்தார். பாண்டவர் நாங்கள் 5 பேர் குந்தி மந்தாரைக்கு பிறந்தோம். சரிங்க. பாண்டவருக்கு சரிபாதி நாடு கொடுப்பதா, கௌரவர் 100 பேர் சரிபாதி நாடு வைத்துக் கொள்வதா என்பதை மனதால் எண்ணி பள்ளி பருவத்திலே பாலா பருவத்திலே பகை வந்தது. 5 வயதிலே அண்ணன் தம்பிங்க. ஆமா. பந்தாடும் தருணத்திலே பகை முளைத்தது. விளையாடும் தருணத்திலே வினை வந்து நேர்ந்தது. உண்மைதான். சரிங்க. பாவியாகிய துரியோதனன் ஐவரையும் கொல்ல வேண்டி ஒன்றல்ல 2 அல்ல 1000 கோடி வஞ்சகத்தை செய்தார். சரிங்க. போகின்ற தடத்திலே பொய்க்குழியை வெட்டினான், நடக்கின்ற தடத்திலே நச்சுமலை நாட்டினான், குளிக்கின்ற தண்ணியிலே கூறுவிசி நிறுத்தினான், படிக்கின்ற படுக்கையிலே பாம்பையும் விட்டான், உண்கின்ற சாதத்திலே விசத்தியம் கலந்தான் சண்டாளன் துரியன். விசத்தை கலந்தான். உண்மைதான். அத்தனைக்கும் அரிராமர் துறை கொண்டு 5 நாங்கள் பாண்டவர் உயிர் தப்பித்தோம். சரி என்பா சுவாமி. நாடு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டால் தூது சொக்கட்டான் அடி நாடு நகர நவநீத செங்கோல் ஆளுப்படை அத்தனையும் அபகரித்துக் கொண்டான் துரியன். பாண்டவர் நாட்டிலிருந்த பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அக்கியாவது வாசம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் தருகிறோம் என்று அங்குள்ள ஒரு பெரியோர் சொன்னார். பாவியாகிய துரியோதனன் தலையை மட்டும் அசைத்துக் கொண்டிருந்தார். தலையை மட்டும்தான் அசைத்தார். உண்மைதான். சரி. அதன் பிறகு அதாவது நாங்க 1, 2, 3, 4 என்று 9வது வனத்திலே வாசம் செய்யும் தருணத்தில் ரோமரசியானவர் எங்கள் முன்னே தோன்றினார். சரிங்க. அப்பா பாண்டவர்களா 12, 3, 12, 36 ஆண்டு காலம் நீங்க வனத்திலே திரிந்தாலும் துரியன் உங்களுக்கு நாடு தர மாட்டார். சரி. அதனால 5 ஒருவர் அரண்பதி சென்று அரகரா சிவசிவா கபரி மனோகரா சங்கு சக்கராடா என்று சொல்லி நீங்க யாராவது கைலங்கிரி சென்று சிவபெருமானுடைய பாஸ்வர கணை பெற்று வந்தால் 18 நாள் யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற்று நாடாளலாம் என்று ரோமரிசி சொல்ல அவருடைய வார்த்தை சிறமேல் ஏற்று பாண்டவர்கள் நடுபிறந்த நாயகனான நான் வெள்ளிங்கிரி சென்றேன். சுவாமி சென்று தவம் புரிய நிலையிலே அதாவது கரையால் வந்து நான் செய்யக்கூடிய தவத்தை கலைத்தது. சரி. அவையும் நான் அக்கினி தேவன் துணை கொண்டு நான் தவத்தை மெச்சித்தேன். பிறகு இடிமன்னன் வந்தார். இடிமன்னனும் என் மீது இடங்க வரும் பொழுது சரி அவரை இக்கத்திலே பிடித்து அடக்கிக் கொண்டேன். அவருடைய தாடியை பிடித்து இக்கத்திலே அடக்கிக் கொண்டேன். உண்மைதான். சரி. மூச்சு திணற தடுமாறி தத்தளித்து இடிமன்னன் அர்ஜுனா என்னை விட்டு விடு, நான் உனக்கு என்ன சகாயம் செய்ய வேண்டுமோ சொல் என்றார். அர்ஜுனா அர்ஜுனா என்றால் நீ நூத்தங்காத வழி சென்றுதான் இறங்க வேண்டும். யார் ஒருவர் அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய இடியாகப்பட்டது 1000 காலத்துக்கு அம்பட்டு போய். உண்மைதான். சரி. அப்படி என்று அவனிடம் சத்தியம் பெற்று அடிமை பெற்ற என்னிடத்தில் இடிமன்னன் அவன் தங்கையான அதாவது மின்னலொளியாலை திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னார். அவனமே நானும் தவ நிலையில் இருந்து வந்து சரி மின்னலொளியாலை காந்துருவ திருமணம் செய்தேன். யாரு மூலப்பாதையில கோசக்கா வியாபாரம், கள்ளப்பொரி வியாபாரம், எல்லாம் வியாபாரி நாங்கள் தூது அனுப்பி சரி நாங்க இப்ப உபலாயத்தில் இருக்கிறோம். சரிங்க நண்பா. சுவாமி என்ன வந்திருக்கிறேன்? இப்பதாங்க வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தால் ஆமா புரோகிதர் மாதிரி தெரிகிறது. ஆமாங்க. உங்களுக்கு ஒரு நிருபம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? எங்க இருந்தப்பா வந்திருக்குது? உங்க அண்ணா தாராப்பு கொடுத்த தர்மணம் இருக்கிறார். என்னவென்று? படிக்க நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கலையே. அதாவது
ராஜாதி ராஜ என்னவென்றால் பார்த்திப அர்ஜுனாகப்பட்டவன் எங்கிருந்தாலும் சரி பார்த்திப சரி திருத்தம் செய்து கொள்கிறோம். என்னவென்றால் பார்த்திப அர்ஜுனன் எங்கிருந்தாலும் சரி உடனடியாக அண்ணனை பார்க்க வர வேண்டும். அப்படியா? ஏனென்றால் அதாவது உணவருந்தி வெற்றிலாக தெரிவிக்கப்பட்டதாக சொத்தப்பாக்காக இருந்தது. சொக்கேணி மயக்கமாகப்பட்டது ஏற்பட்டது. அதனால தர்மரோடைய உயிராகப்பட்டது போவது வருவதுமாக இருக்கிறது. வந்தால் தர்மரை பார்க்கலாம். எடுத்து தகடு செஞ்சிரும். ஐயோ ஒன்னு செத்து போயிட்டோம். ஐயோ அண்ணா